ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய ரிலேட்டிவ் ஒரு லேடி வந்து இறந்துட்டாங்க. ஒரு 6-7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்க. வந்துட்டு திங்கட்கிழமை வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 3 பொண்ணுங்க. முதல் பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மீதி 2 பொண்ணுங்க வந்துட்டு காலேஜ் படிச்சுட்ருக்கவங்க தான். அந்த லேடிக்கு இருந்தால் ஒரு 42-43 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல பொண்ணுங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் சத்தான பொருள் சாப்பிட்ணுன்னு யாரும் சொல்லலை. இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா தான் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். அந்த அந்த அம்மாவோட அவங்க மூத்த பொண்ணு கடைசியாக அவங்க மூஞ்சியை பார்க்கறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லி அழுதுச்சு தெரியுமா? அம்மா, உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றிடலான்னு நினச்சேம்மா அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. எவ்வளோ பெரிய வலி நிறைஞ்ச வார்த்தை தெரியுமா அது? எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, தாயத்து போச்சு அப்படின்னா சீரத்து போச்சு அப்படின்னு. யார் இல்லைனாலும் வாழ்ந்துடலாங்க, ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து அம்மா இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா அம்மாங்களுக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் மாமியார் எல்லாம் வீடு க்ளீன் பண்ணுற அன்றைக்கி வந்து காலையில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டா வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு. அந்த காலையில் சாப்பிட்ற அந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணுறதுனால தான் உடம்புல ஒவ்வொரு பிரச்சனையும் வருது. அது அவங்களுக்கு தெரியறதில்ல, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. வேலை கூட இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஆனால் உடம்புல ஒரு ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். தேங்க்ஸ்.